இது வேணும் தான். அது இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஓகே. அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபஸ்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலவாத்துன் ஸலாமுன் அலல் அன்பியா வல் முர்ஸலீன் வல் மலாயிகத்துல் முகர்ரபீன் வலா குல்லி மலக்கின் இபாதிக ஸாலிஹீன். قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس من البينات من الهدى والفرقان. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. صدق الله العظيم. அன்பிற்கினிய இசைவ மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய தலைப்பு குரானை அணுகும் முறை. ஹவு டு அப்ரோச் குரான். இந்த ஸ்லைடு 2 மொழியிலையுமே என்ன செஞ்சுருக்கோம், ஏற்பாடு செஞ்சுருக்கோம். சிலருக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிலருக்கு தமிழ் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. 2துலையுமே நானும் என்ன செய்ய போகிறேன், கலந்து தான் பேச போகிறோம். போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ இதில் ஒரு இத்தனை சாராம்சங்கள் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு நியத்து இருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி எவ்வளோ முடியுதோ அதை நம்ம கவர் பண்ண பார்க்குறோம். முதல் செய்தி, நம்மளோடு ஒரு மூமினுக்கு எப்பொழுது விவரம் தெரிந்து விட்டதோ, உங்களுக்கு படிக்க ஆரம்பமானதுலேருந்து, இல்லை நீங்கள் பிள்ளை தனியாக போவான் வெளியில், உனக்கு எழுத படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு மூமினான பையனுக்கோ பெண்ணுக்கோ முதலாக தன்னுடைய வீட்டில் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகளில் ஒன்று என்னது, குரானே என்னது. 2 அவர்களே என்னது, படிக்க ஆர்வம் மூட்டுவது. இங்கே எக்ஸ்கியூஸ்மி, இங்கே ஆர்வம் மூட்டுவது அவர்களே என்னது, படிக்க. இப்போ அப்படி இந்த குரானோடு நமக்கு தொடங்கிய இந்த வாழ்வு இறுதி மூச்சு வரை இந்த குரானையும் நீங்கள் மூமின்களையும் பிரிக்கவே முடியாது. இந்த உலக மக்கள் ஒட்டுமொத்தத்திற்குமாக சேர்த்து இந்த ஹுதலின் நாஸ் என குரான் தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு போல ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் சரி நேர்வழிகாட்டியாக இறைவன் புறத்திலிருந்து இறுதி வேதமாக இந்த குரான் நம்மிடம் வந்திருக்கிறதுனா, இந்த குரான் குறித்த ஒரு மிஸ்கன்செப்ஷன், இந்த குரானை நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம், இல்லை பொதுஜன மக்கள் இந்த குரானை குறித்து எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள், அதனை குறித்தான முதல் செய்தி. இப்படி ஒரு கருத்து பொதுவாக இருக்கிறது. குரான் யாருக்கானது? ஆலிம்களுக்கானது. யார் என்னது 7 ஆண்டுகள் படித்தார்களோ, மெத்த படித்த மார்க்கறிஞர்களுக்கானது அப்படின்னு ஒரு பொது கருத்து இருக்கிறது. இது என்னது, தவறான கருத்துக்கள் ஒரு பொது கருத்து. 2வது ஒரு பொது கருத்து இருக்கிறது, இது முஸ்லிம்களுக்கான வேதம்னு. இது முஸ்லிம்களுக்கான வேதம்னு குரான் எங்கும் பேசவில்லை, இது அகில உலகத்திற்கான வேதம்னு பேசுது. எப்படி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நீங்க பேசுறோமோ, அல்லாஹ்வை குறித்து அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது இவன் அல்லாஹ் யார், அகிலங்களின் இறைவன். எல்லாம் இங்க பிரம்மாண்டம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எதனையெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அவை அனைத்திற்குமான இறைவனாக தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய அதே இறைவன் தான் இந்த வேதத்தை குறித்து பேசும் பொழுது ஹுதலின் நாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களுக்காக. நீங்கள் எந்த தேசத்திலிருந்து பிறந்திருந்தாலும் சரி, எந்த மொழிவாழ் மக்களாக இருந்தாலும் சரி, நான் பல நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறேன். என்னுடைய முதல் டெஸ்ட் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அங்க ஒரு பக்கத்துல ஒரு பள்ளியாசலுக்கு போக வேண்டியது, இந்த பள்ளியாசல் இருக்க ஷெல்ஃபுக்கு போக வேண்டியது, ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு குரான் எடுக்க வேண்டியது. அதே குரான் எடுத்தா இங்க நம்ம தெருவில் முக்குல என்ன குரான் இருந்துச்சோ அந்த குரான் உலகம் முழுக்க ஒரே குரான் பிரதியை நம்மளால என்னது பார்க்க முடிகிறது. இது விந்தையிலும் விந்தையாக. நாங்க படிச்ச 10th ஸ்டாண்டர்ட் புக்கு வேற, நீங்க படிக்கிற 10th ஸ்டாண்டர்ட் புக்கு வேற. அதுல அத்தனை வேஷன்ஸ், அதுல அத்தனை எடிஷன்ஸ் மாறிடுச்சு. இது 14 நூற்றாண்டு காலமாக ஒரே செய்தியை தன்னகத்தை தாங்கி எல்லா மொழி பேசும் மக்களுக்கும், எல்லா பிராந்தியங்களுக்கும், எல்லா கல்ச்சரல் டிஃபரன்சஸுக்கும் எல்லோருக்குமாக சேர்த்து ஒரே புக்கு தான். இதற்கு முன்னால் இருந்த எந்த இறைவேதத்திற்கும் இல்லாத சிறப்பு இந்த இறைவேதத்திற்கு இருக்கிறது. எல்லா இறைவேதமும் ஒரு டைம்ல அவுடேட்டட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னது, அதை பயன்படுத்தப்பட முடியாத நிலைக்கு அவைகள் தள்ளப்பட்டு விட்டது. எல்லா இதிகாசங்களும் சரி, எல்லா ஐடியாலஜி, எல்லா தத்துவ அறிஞர்களும் சரி, இந்த உலகில் எத்தனை தத்துவ அறிஞர்கள் வந்திருக்கிறார்களோ, கிரேக்க நாட்டு தத்துவமாக இருக்கட்டும், புத்த தத்துவமாக இருக்கட்டும், நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் 1 நூற்றாண்டு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு பேசப்படுவதில்லை. இன்றும் சமகாலத்தில் பேசப்படக்கூடிய பொருளாக இந்த கிதாப் இன்னமும் அலசி என்னது ஆலோசனை செய்யப்படுகிறது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இக்ரா என தன்னுடைய மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்களோ, அப்பொழுது எப்படி பேசப்படக்கூடிய பொருளாக இந்த புத்தகம் இருந்ததோ, எவ்வளவு லைவ் புக்காக இருந்துச்சோ, எவ்வளவு ஃப்ரெஷ் கண்டென்ட்டாக இருந்துச்சோ, அந்த புத்தம் புதுசு இன்னமும் மாறாமல் அதே தேடலுடன்
அதே ஏக்கத்துடன் அதே விடைகளை தரக்கூடிய ஒரு மாபெரும் புக்காக இந்த கிதாப் நம்மிடையே வந்து சேர்ந்திருக்கிறது. இதனை குறித்த பல்வேறு மிஸ்கன்செப்ஷன்ஸ்ல ஒரு மிஸ்கன்செப்ஷன், இது ரிச்சுவல்ஸ்க்கான புக் அல்ல, ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை, இது சடங்கு, இதற்கு பிறகு இதை செய்யணும், அதற்கு பிறகு அதை செய்யணும்னு சொல்வதற்காக வந்த புக்காக இது என்னது சுருக்கி விட முடியாது. மூன்றாவது செய்தி, ஏதோ நம்ம வீட்டுல நிறைய பறக்கத்துக்காக புக்குகள் வாங்கி வைக்கிறோம், அந்த மாதிரி செல்ஃப்ல ஒண்ணு வச்சுட்டு போவோம், மேல வச்சிடணும், கைப்படாம வச்சிடணும் அப்படின்னு என்னது கைப்படாத ரோசாவாக வைக்க வேண்டிய புக் அல்ல இது. நான்காவது செய்தி, இவை வெறுமனே என்னது சூழலை புரிந்து கொள்ளாமல் வெறும் வாதங்களுக்கு மாத்திரம் என்னது பயன்படுத்தக்கூடிய கிதாபாகவும் இந்த கிதாப் என்னது இறக்கி அருளப்படவில்லை. இவையெல்லாம் நடப்பில் குரானை பார்க்கக்கூடிய இந்த கண்ணாடியை நாம் பார்க்கிறோம். அதாவது குரான் தன்னை பற்றி என்ன பேசுகிறது? இந்த குரான் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு இந்த குரான் வராமல் இருந்திருந்தால் இந்த மனித சமூகம் எத்தனை பேரழிவை சந்தித்திருக்கும் என்பதற்கெல்லாம் என்னது தன்னை குறித்து குரான் இப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது, இந்த குரானை அணுகும் பொழுது அல்லாஹ் முதல் செய்தி சொல்கிறான். முதல் செய்தி, ஃபைஸா கராயத்தில் குரானை ஃபஸ்தைஸு பில்லாஹ், நீங்கள் குரானை ஓத ஆரம்பித்தால் என்ன ஓதணும்? அவுஸு பில்லாஹி, சத்தமா எல்லாரும் சேர்ந்து அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் அப்படின்னு ஓதிட்டு என்ன செய்யுங்க குரானை. முதல் அப்ரோச், குரானுக்கான அப்ரோச் இப்படி ஒரு மசாயில் கூட சொல்லப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணுமா வேணாமா அப்படின்னு கேட்கிறவங்க கூட ஃபைஸா அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றது மிக கட்டாயம். பிஸ்மில்லா அந்த ஆயத்துல இருந்தா சொல்ல போறோம். அப்போ ஏன்னா இதுவரை இந்த குரானுக்கு வருவதற்கு முன்னால் வரை உங்களை ஷைத்தான் என்ன செய்கிறான்? எல்லா வகையிலும் உங்களை சூழ்வதற்கு எல்லா சக்தியும் படைத்திருக்கக்கூடிய ஷைத்தான், அவனை விரட்டுவதற்கான ஆயுதமாக இந்த குரான் உங்களுக்கு வந்திருக்கிறது. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இந்த குரானை முதல்ல நம்ம இந்த இளமை பருவத்தில் இந்த குரானோடு நாம் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முதல் செய்தியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளில் ஒன்று இதனை என்னது அழகான முறையில் என்னது ஓத கற்றுக்கொள்வது. அதனுடைய தஜ்வீது முறைப்படி, அதனுடைய மஹ்ரஜ் முறைப்படி, அதனை மிக நிதானமாக நிறுத்தி நிறுத்தி அவசரமா டைப்படிக்கிறவங்க போல என்னது விரட்டு 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 நம்ம ஊர்ல இந்த தராவி தொழுவையில சொல்லுவாங்களே அந்த மாதிரி அல்லாம என்ன நிதானமாக வார்த்தைகள் புரியும் வண்ணம் என்னது அதனை ஓத பழகுவது. இதை உங்களுக்கு தெரியும், குரானுடைய ஒவ்வொரு ஆயத்திற்கும் என்னது 10 நன்மைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம், அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. அப்போ முதல் அப்ரோச் குரானை அதனை படிக்க தெரிந்து கொள்வது, அது நிதானமாக இந்த இளம் பருவத்துல தான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படும், நேரம் கொடுக்கப்படும். உங்களுக்கு தெரியும் இந்த செட்டப் இந்தியா முழுக்க அல்ல, உலகம் முழுக்க இந்த செட்டப் இருக்கிறது. நீங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு அருகாமையில் உங்களுக்கு வீடு இருந்துட்டா போதும், உங்களுக்கு முஸ்லிம் சமூகத்தில் உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு அருகாமையில் உங்களுக்கு வீடு இருந்தா உங்க பிள்ளைக்கு டிஃபால்ட்டாக அரபி ஓத கற்றுப்பெறுவதற்கான எல்லா செட்டப்புகளும் எல்லா பள்ளி வாயில்களிலும் என்னது இன்றும் மதரசாக்களில் அவைலபிளாக இருக்கிறது. இதனை இந்த சமூகம் என்னது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படித்தான் குரானுடைய இரண்டாவது செய்தி. முதல் செய்தி என்ன சொன்னோம்? குரான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்? அவுஸு பில்லாஹி சத்தமா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். இரண்டாவது செய்தி, ஓத ஆரம்பிக்கும் போது எப்படி ஓத ஆரம்பிக்கணும்? நிதானமாக நிறுத்தி எழுத்துக்களை தனித்தனி வடிவமாக பிரித்து சொல்வதற்கு என்னது ஆரம்பிக்கணும். அடுத்த செய்தி, நெக்ஸ்ட் லைன். இப்போ இதனை ஓதும் பொழுது அல்லாஹ் தரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? குரான லி தக்ரா அலன் நாசி முக்ஸின், அவர்கள் ஓதி சிறிது சிறிதாக அவர்கள் ஓதி காண்பிப்பதற்காகவே இந்த குரானை நாம் பகுதி பகுதியாக நாம் என்னது இறக்கையில் இருக்கிறோம். வேற வேதங்கள் போல அல்ல. உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தோரா ஓர் இரவில் என்னது கொடுக்கப்பட்டது. அப்படி குரான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர் இரவில் கொடுக்கப்படவில்லை. 23 ஆண்டு காலம் தேவைக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப, சவால்களுக்கு ஏற்ப அதற்கு விடையாக இந்த குரான் என்னது தூதருக்கு பிரித்து பிரித்து எதற்கு தந்தோம்னா அவர்கள் என்னது அத்தனையும் என்னது உள்வாங்கிக் கொள்வதற்காக நாம் அனுப்பினோம் அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது செய்தி, இந்த குரானோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொடர்புகள் ஒன்று, இது அல்லாஹ்வுடைய என்னது ரோப்புக்கு தமிழ் என்ன? அப்போ நமக்கு தெரியும், இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க, உங்க அம்மாவுக்கும் உங்க வீட்டுல பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன கனெக்டிங் டிவைஸ் இருக்கு? இப்போ என்ன வச்சிருக்கோம்? என்ன வச்சிருக்கீங்க? போன் வச்சிருக்கீங்க. என்ன அது மூலயமா நீங்க உங்க வீட்டுல பேசுறீங்க. இப்ப இங்க அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? 7 வானங்களுக்கு மேல் என்னது அரிசியில் இருக்கிறான் அல்லாஹ். நாம் எங்கே இருக்கிறோம்? எனக்கும் என்னை படைத்தவனுக்குமான தொடர்பு எங்கே இருக்கிறது?
இந்த தொடர்பு கயிறு எங்கே இருக்கிறது? இந்த தொடர்பு கயிறை நீங்கள் அதனைத்தான் குர்ஆன் நீங்கள் நீங்கள் இந்த அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி பற்றி பிடித்துக் கொள்ளணும்? இந்த பட்டம் விடுவோம் பாருங்க, பட்டம் விடுவோம் பாருங்க. இந்த பட்டம் விடும்போது இந்த பட்டம் சின்ன முதல்ல எலும்பவே எலும்பாது, இல்ல ஏறவே ஏறாது இல்ல. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருவோம், ஏத்திடுவோம். நல்ல மேல போயிடும் இந்த பட்டம். போன பிறகு என்னது, இந்த பட்டம் நம்மளுடைய கண்ட்ரோலை விட்டு என்ன பார்க்கும், போக பார்க்கும், டீல் வரும்போது இது வரும்போது. ஆனா இந்த கீழே உள்ள இந்த கனெக்ஷனை அந்த பட்டம் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பட்டம் என்ன ஆகும், என்ன ஆயிடும், எங்கேயோ போயிடும். அதுக்கு யாருக்கா அது ரொம்ப நேரம் வானத்தில் நிக்குமா? வெளியில இருந்து பார்ப்பவருக்கு அந்த பட்டத்துல இருந்து என்ன தெரிய மாட்டேங்குது, அந்த கயிறு என்னது தெரியாது. சும்மா பட்டம் மட்டும்தான் தெரியும், கயிறு என்னது தெரியாது. ஆனா கயிறு இருக்கிற வரைக்கும், கயிறோட கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் பட்டம் என்ன செய்யும், ஸ்டேபிளா என்ன செய்யும், இருக்கும். ஒருவேளை இந்த டீல் அருந்துருச்சு, இந்த கயிறு அருந்துருச்சு, இந்த பட்டம் என்ன செஞ்சிடும், காணாமல் போயிடும். அந்த வானத்தில் ரொம்ப நேரம் என்னது தாக்கு பிடிக்காது, கீழே விழுந்துடும். அது போலவே நமக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு தொடர்பு வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஒரு ஹதீஸை சொல்றாங்க, குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் உங்களிடம் பேசுகிறான், அல்லாஹ் உங்களிடம் பேசுகிறான், தொழுகையின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடம் என்னது பேசுகிறீர்கள். இங்க எனது இறைவன் என்னிடம் தனியாக, இது எப்படி நீங்க எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு தனிநபராக உங்களுக்கு தேவையான செய்திகளை தேவைக்கு ஏற்ப குர்ஆனுடைய மோஜிசாக்களில் பெரும் மோஜிசா, அதனுடைய மோஜிசான்னா என்னது, அதனுடைய ஆச்சரியங்களில் பெரும் ஆச்சரியம் என்னன்னா உங்களுக்கு ரெலவெண்டா அந்த குர்ஆன் உங்கள்கிட்ட பேசும். சிலருக்கு கோபமா பேசினா பிடிக்கும், சிலருக்கு மிரட்டி பேசினா பிடிக்கும், சிலருக்கு என்னது கெஞ்சி பேசினா பிடிக்கும், சிலருக்கு பாசமா பேசினா பிடிக்கும். எல்லா நவரசத்தையும் சேர்த்து என்னது குர்ஆன் உங்களிடம் பேசும். நீங்கள் பேசும் பொழுது அந்த செய்தியை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் உண்மையில் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுடன் யார் பேசுவதாக, அல்லாஹ்வே பேசுவதாக. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இந்த தொடர்பு, இந்த கயிறு இருக்கிறத, இந்த கயிறை நீங்க கெட்டியமா பிடிச்சுக்கங்கன்னு சொல்றான். எது வரைக்கும் கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படின்னா, நாளை யாரை போய் நம்ம பார்க்க போறோம், அதே அல்ல. இப்ப எப்படின்னா இந்த டீல் எப்படின்னா, அங்க அந்த எண்டுல யார் இருக்கிறதா அர்த்தம், அல்லாஹ் இருக்கிறதா அர்த்தம். இந்த எண்டுல நம்ம இருக்கோம். இந்த கயிறை பிடிச்சுக்கிட்டே நெருங்கி போயிடணும். யார்கிட்ட நெருங்கி போறோம், அல்லாஹ்விடம் நெருங்கி போயிடும். சோ இந்த கயிறை விட்டுட்டீங்கன்னா போவதற்கான என்னது பாதை தென்படாமல் போயிடும். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்க அல்லாஹ்விடம் என்னது போய் சேர முடியாது. அதாவது அவனுக்கு பிடித்த அடியாராக நீங்க என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நாங்க எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கு, 3 ஆம்பளை பசங்க இருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு நாங்க நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இப்படிதான் கற்றுக் கொடுப்போம். இந்த ட்ரை சைக்கிள் வச்சு வாடா நான் கொஞ்சம் 2 ஸ்டெப் முன்னாடி போய் அவன் என்னது தவழ்ந்து கீழே விழுந்து நான் இருக்கேன்னு என்னை பிடிக்க வருவான்னா அது போல ஒரு பயிற்சி இங்க பார்க்கலாம். இறைவனோடு என்னது தொடர்பு படுத்த, உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கனெக்ஷன் லைன். இந்த துன்யாவில் என்னுடைய கோரிக்கைகளை நாங்கள் யாரிடம் போய் சொல்வது? உங்களுக்கு 1 வயது வரை உங்களுடைய பெற்றோர்களிடம் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லலாம். அதுவும் நீங்கள் எல்லாம் எனது சபல வயதை அடைந்து விட்ட பிறகு உங்களுக்கான எல்லா செய்தியும் உங்க வீட்டுல பேச முடியாது, உங்களுக்கான எல்லா பிரச்சனையும் வீட்டுல என்ன செய்ய முடியாது, ஷேர் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு யார் நமக்கு தேவைப்படுகிறானா, அல்லாஹ் நமக்கு தேவைப்படுகிறான். நம்மளுடைய எமோஷன்ஸை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் எல்லோரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். 4 பேருக்கு என்னது 5 பேருக்கும் ஒரே எமோஷன்ஸ் இருக்கிறது இல்ல. அப்போ உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் லைனாக இந்த குர்ஆன் இருப்பதாக குர்ஆன் தன்னை பற்றி பேசுகிறது. ஹபலில்லா. இப்ப இந்த குர்ஆன் எப்படி இருக்க வேண்டும்? இந்த குர்ஆன் நம்ம நினைக்கிறேன் இது நம்மளால பாசிபிளா? நான் இதனை இந்த அல்லாஹ் பேசுவதை உணர்வது, அல்லாஹ் பேசுவதை புரிந்து கொள்வதற்கு முதல்ல அதெல்லாம் முடியுமா பை? அதுக்கெல்லாம் 7 வருஷம் போய் படிக்கணும் பை, அங்கேயே கிடக்கணும் பை, எங்க வீட்டுலனா விட மாட்டாங்க பை, வாரத்துக்கு வீக்லி மீட்டிங் அனுப்புறதுக்குள்ளே அவ்வளோ திட்டு விழுவுது அப்படின்னு கேட்டா இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆனில் பலமுறை என்னது இந்த சூராவில் அல்லாஹ் படம் பிடித்துக்கால் லக்கது எஸ்என்எல் குர்ஆன். இங்க நிறைய பேர் எஸ்என்எல் குர்ஆன் படிச்சிருக்கலாம் குர்ஆன் படிப்பதற்கு முன்னால், அது இந்த வாயத்திலிருந்து தான் வருகிறது. அப்படின்னா அல்லாஹ் திட்டமாக நாம் லேசாக்கி இருக்கிறோம். எதனை லேசாக்கி இருக்கிறோம்? குர்ஆனை லேசாக்கி இருக்கிறோம். லிதிக்ரி, நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக. இந்த குர்ஆன் எதற்காக அனுப்பப்பட்டது? வெறுமனே ஓதும் பொருளாக, ஏதோ இத்தனை முறை ஓதினால் இத்தனை நன்மைகள் கிடைக்கும் இப்படி நம்ம உண்டியல்ல காசு சேர்க்குவதற்கு போல பயன்படுத்துவதற்காக குர்ஆன் அனுப்பப்படவில்லை. மாறாக இது லேசாக அனுப்பப்பட்டிருக்கிறது. எதற்கு லேசாக அனுப்பப்பட்டிருக்கிறது? லிதிக்ரி, நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக. இந்த குர்ஆனுடைய செய்தியை, உண்மையான மொழியை புரிந்து நீங்கள் ஓத ஆரம்பித்தால் நீங்கள் நிச்சயம் என்னது அல்லாஹ்வினுடைய மொழியை என்னது அவன் பேசிய அந்த துனியை என்னது புரிந்து கொள்பவர்களாக நீங்கள் மாற முடியும். நெக்ஸ்ட் லைன்.
ஹலோ அப்பா மைக் கொஞ்சம்பா. இந்த குரான் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது. குரான் நம் மீது என்னது சில எக்ஸ்பெக்டேஷன் வைத்திருக்கிறது. அதாவது இதனை ஓதிட்டு வெறுமனே என்னது கடந்து போகக்கூடிய என்னது வேதம் அல்ல. இந்த குரான் நம்மிடம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, இந்த குரானை இம்ப்ளிமெண்ட் செய்தவர்களாக, அதனை அமல்படுத்தியவர்களாக நாம் ஆகுறோமா? ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நீங்க நிறைய சஹாபாக்களுடைய செய்தியை தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் ஓர் ஆயத்தை மனனம் செய்தால் அந்த ஆயத்தை நடைமுறைப்படுத்தாமல் அவர்கள் அடுத்த ஆயத்திற்கு என்னது செல்ல மாட்டார்கள்னா நீங்க நிறைய சஹாபாக்களை குறித்து பார்க்கலாம். இங்க ஒரு செய்தி இருக்கிறது. இது ரொம்ப பிரபலமான குரானுடைய ஆயத்துகளில் ஒன்று. அல்லாஹ் எப்படி கேட்கிறான், யார் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பவர் யார் என அல்லாஹ் இந்த ஆயத்தில் கேட்கிறான். வஞ்சல்லஜி குரிஜிலா கரதன் ஹசனா, யார் யார்கிட்ட கடன் கேட்கிறா? யார் யார்கிட்ட கடன் கேட்கிறா? நம்மள்கிட்ட யார் கடன் கேட்கிறா? அல்லாஹ் கடன் கேட்கிறான். இது ரொம்ப விசித்திரமான ஆயத்துகள் ஒரு ஆயத்து. இங்க அபுதாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ் அல்லாஹ் கடன் கேட்கிறானா அப்படின்னு கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் அல்லாஹ் கடன் கேட்கிறான். யாருக்காக கடன் கேட்கிறான்? இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ் கடன் கேட்கிறான். இந்த இஸ்லாத்தில் 3 விதமான என்னது செலவினங்கள் இருக்கிறது. ரொம்ப பிரபலமான 2 செலவினங்களில் ஒன்று தெரிஞ்ச பிரபலமான செலவினம், ஒன்று சதக்கா, ஒன்று ஜக்காத். 3வது செய்தி கரதே ஹசனா, அல்லாஹ்விற்கு தரக்கூடிய அழகிய கடன் தருவதற்கு யார் இருக்கிறா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இங்க அபுதாதா வந்து கேட்கிறார், அல்லாஹ் கடன் கேட்கிறானா? அல்லாஹ் கடன் கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்ட சொல்ல அபுதாதா அவர்கள் என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், இதோ இருக்கக்கூடிய என்னுடைய தோட்டங்களை நான் அல்லாஹ்விற்காக என்னது கடன் கொடுத்து விடுகிறேன். அப்படின்னா இஸ்லாத்திய மார்க்கத்திற்காக, இஸ்லாமிய வளர்ச்சிக்காக என்னுடைய தோட்டங்களை நான் என்ன செய்து விடுகிறேன், நான் கொடுத்து விடுகிறேன் என அவர் டிக்ளேர் செய்ததுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்து தன்னுடைய தோட்டத்தில் தான் அவருடைய வீடும் அமைந்திருக்கிறது. அந்த வீட்டில் தான் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர் தோட்டத்துக்குள்ள காலை எடுத்து வைக்கல. வாசல்ல இருந்து சொல்றாரு, இங்க எல்லோரும் என்னது தோட்டத்தை காலி செஞ்சுட்டு இப்பவே வெளியில வந்துருங்க, இப்பவே வந்துருங்க. உள்ளே இருந்த அபுதாதாவுடைய மனைவி அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் வரணும்? இது போல ரசூலுல்லாஹ்ட்ட நான் பையத் செஞ்சு இஸ்லாத்துக்காக கொடுத்து விட்டேன். அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, இதுவரை நீங்கள் செய்த வியாபாரங்களிலேயே மிக சிறந்த வியாபாரத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்ன. அந்த மனைவி என்னது இவருக்கு என்னது பாராட்டு பத்திரம், ஒட்டுமொத்த குடும்பமும் அதே இரவில் என்னது தோட்டத்தை இஸ்லாத்திற்கு கொடுத்தவர்களாக வெளியே வருகிறார்கள். இது போல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை குரான் நம் மீது வைத்திருக்கிறது. குரானுக்கான ஒரு செய்தி நம்மிடம் தெரிந்து விட்டால், அதனை படிக்க நேரிட்டு விட்டால், அதனை குறித்த செய்தி நம்மளுடைய வலைத்தளங்களில், நம்மளுடைய சமூக ஊடகங்களில், நமக்கு இது போல கூட்டங்களில் நமக்கு அது செய்ய பெற்றால், அதனை மிக துரிதமாக இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என குரான் நம்மை என்னது வலியுறுத்துகிறது. அடுத்த செய்தி இந்த இந்த குரானை எப்படி நீங்கள் அணுக வேண்டும்? இது வித் ஹியூமிலிட்டி அண்ட் லிசனிங் ஹார்ட். அப்படின்னா எனக்கு ஒரு கருத்து இருக்கு, நான் இப்படி நினைச்சிருக்கேன், வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க நினைச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கருத்தோட குரானை நான் என்ன செய்ய மாட்டேன், போய் என்னது அணுக மாட்டேன். குரானை இப்படி எனக்கு தெரிந்தது ஜாஸ்தி, குரானை சொல்வது நான் என்னத்தை கேட்கறதுங்கிற மனநிலையில நான் அணுக மாட்டேன். நான் அதிடம் ஒரு மாணவனை போல என்னது இந்த குரானிடம் நான் என்னது அணுக வேண்டும். அது என்னிடம் ஏதேனும் கற்றுக் கொடுக்காதா? பக்கத்திற்கு பக்கம் உங்களுக்கு என்னது அது பாடம் நடத்துகிறது. எத்தனை பாடம் நடத்துகிறது. நாங்க குரான் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் நடத்துறோம் டெய்லி. அதுல பார்க்கலாம், ஒரு நாள் பார்த்தா அது ஃபினான்ஸ் கிளாஸ் மாதிரி ஆயிடுது, அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் மாதிரி ஆயிடுது. இன்னொரு நாள் பார்த்தா லா கிளாஸ் மாதிரி ஆயிடுது, இன்னொரு நாள் பார்த்தா இன்ஜினியரிங் கிளாஸ் மாதிரி ஆயிடுது. அது பக்கத்து பக்கம் என்னது ஒரு நாள் பார்த்தா ஹிஸ்டரி பத்தி ஆகுது, ஒரு நாள் பார்த்தா சைக்காலஜி பத்தி ஆகிறது. பக்கத்து பக்கம் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல என்னது குரான் பேசுகிறது. நாமும் 10-15 ஆண்டுகளாக இதனை செய்கிறோம். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் புதுசுதான். அது இதுவரைக்கும் தெரியாத செய்திகளை எல்லாம் என்னது தன்னகத்தை தாங்கி சமகால நிகழ்வுகளுக்கு என்னது விடை தரக்கூடிய, நம்மளுடைய குழப்பங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய. இதை திறந்தா அவன் இவ்வளவு சொல்றான், அவங்க இப்படி சொல்றாங்க, எல்லோரும் குழப்புகிறார்கள், எனக்கு எங்கடா தீர்வுன்னு இந்த மனிதன் அலைந்தால் அவனுக்கான தீர்வு காட்டும் விடமாக குரான் இருக்கிறது. இந்த குரானை நீங்கள் எப்படி அறிய வேண்டும்? அவர்கள் இந்த குரானுடைய ஆயத்துக்களை அவர்கள் கேட்க நேரிட்டால் அவங்கள்ட்ட 2 ரியாக்ஷன்ஸ் வரும்னு அல்லாஹ் சொல்றான். என்ன 2 ரியாக்ஷன் வரும்? அவர்கள் சுஜூத் செய்வார்கள், அப்படின்னா அதற்கு கட்டுப்படுவார்கள். என்ன சுஜூதுல வந்து அவர்கள் அழுகுவவர்களாக மாறி விடுவார்கள். குரான் அவர்களை பேசக்கூடிய விதத்தில் அது பேசும்,
அதுல என்னது அவர்களுக்கு என்னது அவங்களுடைய எல்லா மைட்டினஸை அவர்கள் விட்டுட்டு அவங்களுடைய பெருமிதங்களை எல்லாம் விட்டுவிட்டு அதற்கு முன்னால் சரணாகதி ஆகுவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். சூரிய அன்பால் இப்படி சொல்லுகிறது. யார் இன்னமல் மூமின் உன்ன, யார் உண்மையான மூமின் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்றாக அன்பால் இப்படி சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெயர் குர்ஆனில் கூறப்பட்டால் அவர்கள் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கக்கூடியவைகளாக ஆகிவிடும். துலியத் அலைஹிம் ஆயாத்துஹி, அவர்கள் நம்முடைய வசனங்களை அவர்கள் ஓத நேரிட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும்? வஜாதத்துக்கும் ஈமானா, அவருடைய ஈமான்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடியதாக. இப்ப நாமும் குர்ஆன் ஓதுகிறோம், இந்த செயல்கள் ஏதேனும் அதில் பார்க்க முடிகிறதா? இன்னைக்கு இத்தனை பக்கம் படிச்சு முடிச்சேன், நாளைக்கு இத்தனை பக்கம் படிச்சு முடிச்சேன், இத்தனை மாசத்துல இத்தனை ஜூஸ் முடிச்சேன்னு நம்ம கணக்கு காட்டுவதா? இந்த மாற்றங்களை நம்முடைய குர்ஆனோடு நம்மளுடைய பயணிக்கும் பொழுது இந்த மாற்றங்களை நாம் வெளிப்படுத்துவதா? குர்ஆன் இப்படித்தான் சொல்கிறது. நீங்க குர்ஆன் ஓதுனீங்கன்னா உங்களுடைய ஈமான் குர்ஆன் ஓதுவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் ஒரு மாற்றத்தை தந்திருக்க வேண்டும். அப்போ மாற்றத்தை தந்திருக்கணும்னா வெறுமனே அரபியை ஓதிவிட்டு போவதனால் இது சாத்தியப்படாது. அப்போ நம்மளுடைய பிராக்டிஸ்ல எப்படி வச்சுக்கணும்? அரபி ஓதுவதோடு சேர்த்து அதனுடைய பொருளையும் சேர்த்து ஓத வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் சொல்றேன், உலகில எத்தனையோ நிறைய பேரு நான் பார்த்துருக்கேன், எனக்கு 4 மொழி தெரியும், 5 மொழி தெரியும், அதெல்லாம் விட்டுவிட்டு இப்ப எனக்கு ஏஐ தெரியும், மெஷின் லேர்னிங் தெரியும், பைத்தான் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவர்கள் எதனை லேர்ன் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா மெஷினை லேர்ன் பண்ண ட்ரை பண்றாங்க. மெஷின் பேசாத பொருள் என்னது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மனுஷன் என்னது ட்ரை பண்ண பாக்குறான். இங்க குர்ஆன் அவன் என்ன பேசுகிறது? உலகில் மனிதன் எந்த புக்கு படிச்சாலும் சரி, அவன் குமுதம் படிக்கட்டும், வாட்ஸ்அப் படிக்கட்டும், இல்ல யூடியூப்ல ஃப்ரேம்ஸ் பார்க்கட்டும், ரீல்ஸ் பார்க்கட்டும், போஸ்டர்ஸ் படிக்கட்டும், எதை படிச்சாலும் அவன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சதுதான் அவன் படிக்கிறான். குர்ஆனை மாத்திரம் இவர்கள் என்னது அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஆனா என்ன செய்வதில்லை புரிவதற்கோ இல்ல புரிஞ்ச மொழியில் அதனை படிப்பதற்கோ என்னது அதனை ஆர்வம் காட்டுவதில்லை. வெறுமன அரபியில் ஓதுவதை மாத்திரம் என்னது புண்ணிய காரியமாக கடந்து விட்டால் இந்த ஆயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்யறது? இந்த ஆயத் சொல்றது, நீங்க உண்மையான மூமினாக இருந்தால் நீங்கள் குர்ஆன் ஓதும் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி இருக்க வேண்டாமா? இதுவரை நீங்கள் செய்த பாவங்கள் உங்கள் கண் முன்னே தென்பட்டிருக்க வேண்டாமா? இதைவிட நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஆதங்கம் வந்திருக்க வேண்டாமா? இதற்கு பிறகாவது என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்திருத்திக் கொள்வேனா இல்ல இப்படியே கடந்து போயிடுவேனா அப்படிங்கிறத பயம் வந்திருக்க வேண்டாமா? அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி இருக்க வேண்டும். அடுத்த செய்தி, அவர்கள் ஆயத்துகளை ஓதினால், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதினால் அவர்கள் கிரீன் ஷர்ட், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதினால் அவருடைய ஈமான் நிக்கலாம், அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஈமான் அதிகரித்ததுடைய விளைவு என்ன இருக்கும்? வலா ரப்பிஹிம் தவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும், எங்க அம்மாவை நெய்ன்னு நான் நெச்சரிக்காதவர்களாக தன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் யாரை சார்ந்திருப்பார்கள்? அல்லாஹ்வை. எப்படி இந்த மனமாற்றம் வந்துச்சு? அவர்கள் குர்ஆனை புரிந்து ஓதியதின் காரணமாக இந்த மனமாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம்னு குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்த செய்தி, ஃபிஸாலிகல் திக்ரி கான லஹு கல்புன் அவ் அல்கஸமா, அடுத்த ஆயத். இதில் நிச்சயமாக திக்ரி, இதில் அவர்களுக்கு நல்ல உபதேசம் இருக்கிறது. அல்லது எவர் ஓர்மையுடன் செவித்தாழ்த்து கேட்கிறாரோ, எவர் இதனை செவித்தாழ்த்து கேட்கிறாரோ ஓதுகிறாரோ, நிச்சயமாக இதில் நினைவுறுத்தலும் படிப்பினையும் அந்த மனிதனுக்கு இருக்கிறது. அவருடைய உள்ளங்கள் என்னது மிருதுவாகி விடுகிறது. நம்ம நிறைய ரீல்ஸ் பார்த்து நிறைய சோசியல் மீடியாவை ஸ்வைப் பண்ணி இந்த உலகத்தின் ஆடம்பரத்தின் மீது என்னது மோகம் சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு சைக்கிள் வாங்கினா 100 சைக்கிள், ஒரு பைக்குனா 100 பைக்கு, இந்த ஊருக்கு போயாச்சு அடுத்த ஊருக்கு, இங்க சாப்பிட்டாச்சு 100 சாப்பாடு. அந்த ஆசைக்கான ஒரு அளவீடுகளே என்னது இல்லாமல் ஆசையே வாழ்க்கையாக எடுத்துக்கொண்ட இந்த உள்ளத்தை மாற்றக்கூடிய கருவிகளில் ஒன்றாக இந்த குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த செய்தி. சரி, இந்த குர்ஆன் யாருக்கு, நாம் ஏற்கனவே சொன்ன இந்த குர்ஆன் யாருக்கெல்லாம் அருளப்பட்டது அப்படின்னு பேசணும். முதலில் நாஸ், இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டுவையாக இந்த குர்ஆன் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆனால் இது நேர்வழி, இது தரக்கூடிய குர்ஆன் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் தரும். ஆனால் இந்த குர்ஆன்ல இருந்து நீங்கள் செய்தி எடுத்துக்கணும்னா, நீங்க உங்க வாழ்க்கையை மாத்திக்கணும்னா குர்ஆன் ஒரு சில கண்டிஷன் போடுது. எப்படி? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அட்மிஷன் போட்டீங்க 12th அப்புறம் காலேஜ்ல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொல்றான், இந்த மார்க்ல இந்த இதெல்லாம் வச்சிருந்தாதான் இந்த சீட்டு கிடைக்கும்,
இங்க கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்க்கு இந்த ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா போடுற மாதிரி, தகுதி சான்றிதழ் போடுற மாதிரி இங்க குர்ஆனும் என்ன செய்கிறது, சில தகுதிகளை உங்களுக்கு எதிர்பார்க்கிறது. அது என்ன தகுதி? நீங்கள் அல்லாஹ்வுக்கு முத்தகீன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக இருக்க வேண்டும். முத்தகீன் அப்படின்னா என்ன? அல்லாஹ்வை பயப்படுபவர்களாக. பயப்படுவது, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன் அப்படிங்கிறத எப்படி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறது பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹ்வுக்கு பயப்படுறீங்க, அல்லாஹ் எதனை ஆகுமானதாக கூறினானோ அதனை மாத்திரம் என்னது செய்வது, அல்லாஹ் எதனை தடுத்து வைத்திருக்கிறானோ அதிலிருந்து என்னது தடுத்துக் கொள்வது. அது உணவு வகையாக இருக்கலாம், நாம் பார்க்கக்கூடிய திரை காட்சிகளாக இருக்கலாம், நாம் பேசக்கூடிய சில சொற்களாக இருக்கலாம், நம்மளுடைய சில பார்வைகளாக இருக்கலாம், நம்மளுடைய சில நடத்தைகள் இருக்கலாம், நம்மளுடைய சில செய்கைகள் இருக்கலாம். இவையெல்லாம் அல்லாஹ் விருப்பப்பட்டால், நான் என்ன சொல்றேன், அல்லாஹ்வை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்வியா நீனு அப்படின்னு கேட்டா, அவனை முன்னாடி வச்சுக்கிட்டு செய்ய முடியாத வேலையை நீ செய்யக்கூடாது. என்ன, அவன் இருப்பது போல என்னது உணர்ந்து என்னது செயல்படுவது, அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் என்னது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த கண்டிஷனை பார்க்கிறோம். அடுத்த செய்தி, இந்த குர்ஆன் எதற்காக அனுப்பப்பட்டதுங்கிறது காரணத்தை எல்லாம் இப்படி சொல்கிறான். ஹாதா குர்ஆன், இது வேதமாக, ஹாதா கிதாபுன், இது வேதமாக இருக்கிறது, இது அன்சல்நாஹு, நாம் அதனை இறக்கி இருக்கிறோம். சரி, இந்த ஆயத்துல பாருங்க, நாம் அதனை இறக்கி இருக்கிறோம். இந்த நாம் அப்படிங்கிறது யாரு? சத்தமா இல்ல, இந்த ஆயத்து என்ன சொல்லுது? நாம் அருளப்பட்ட, நம்மால் என்னது அருளப்பட்ட ஒரு வேதம். இந்த நாம்ங்கிறது யாரு? அல்லாஹ். இப்ப யார் பேசுறா? அல்லாஹ் பேசுறேன். நான் தான் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நாம் இறக்கி இருக்கிறோம் இந்த குர்ஆனை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது எதற்காக இறக்கணும்? முபாரக்கன், பரக்கத் பொருந்தியதாக இறக்கி இருக்கிறோம். இதனை ஓதினால் பரக்கத் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஃபத்தபிஹு, வெறுமன ஓதுவதனால் மாத்திரமல்ல, அதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். ஃபத்தபிஹு, சோ ஃபாலோ இட், வத்தகு லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அந்த செய்தியை பின்பற்றினால். குர்ஆன் சொல்லுகிறது என்னது? நீங்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் சொன்னால் அந்த செய்தியை பின்பற்றுவது. நீங்கள் கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம் என குர்ஆன் என்ன தடுத்தால் அந்த அதிலிருந்து என்னது தடுத்துக் கொள்வது. உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் அந்நிய பெண்களை பார்க்கும் போது இப்படின்னு குர்ஆன் சொன்னா அந்த செய்தியை கேட்டுக்கொள்வது. பெண்களை நேர்ல பார்க்கிறது எப்படி தவறோ அது போல திரையில் பார்ப்பதும் தவறுதான். ஸ்கிரீன்ஸ்ல பார்க்கறதும், அது எந்த ஸ்கிரீனாக வேணாலும் இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், சினிமா தியேட்டர்ஸாக இருக்கலாம், அவைகளும் என்னது தடுக்கப்பட வேண்டும். குர்ஆன் சொல்லிருச்சா, நாம் அதனை என்னது பின்பற்றுவது. நம்முடைய ஆசைகள் தூண்டலாம், இச்சைகள் தூண்டலாம், அந்த ரீல்ஸே அப்படி டெம்டிங்காக இருக்கலாம், இந்த மீம்ஸே ரொம்ப டெம்டிங்காக இருக்கலாம். ஆனால் நான் எதற்காக விட்டு விட்டேன்? அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதற்காக விட்டு விட்டேன். நான் பார்த்த பார்வையில் இந்த உலகம் என்னது கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஹிஸ்டரியில நாங்க போயிட்டு டெலீட் பண்ணியிருந்திருக்கலாம், ப்ரௌசிங் ஹிஸ்டரியில இல்லாம இருந்திருக்கலாம், இன்காக்னிட்டோ மூட்ல நாங்க பார்த்துருந்துருக்கலாம். பட் ஆனா யார் இதை எல்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கிறா? அல்லாஹ் பார்க்கிறான். இவை அனைத்திற்கும் அல்லாஹ்விடம் நான் போய் கணக்கு சொல்ல வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது, இந்த பொறுப்பு இருக்கிறது என வலியுறுத்தக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கும். இந்த குர்ஆனை இப்படி பார்த்தால் அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் பின்பற்றக்கூடிய மனநிலை. நீங்க பாட்டுக்கு ஒண்ணு அங்க என்னை தான் பார்க்கணும், என்ன நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க, நான் பாட்டுக்கு ஏதோ செய்யறேன் அப்படிங்கிற மனநிலையில குர்ஆன்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் குர்ஆன் சொல்வதை பின்பற்றக்கூடிய மனநிலையில் நீங்க இருந்தீங்கன்னா, எப்படி கிளாஸுக்கு போறோம் டீச்சர் சொல்றது செய்யற மனநிலையில இருந்தா எப்படி மார்க் வருதோ, அது போல குர்ஆனை எப்படி உங்களுக்கு தரக்கூடிய அசைன்மெண்ட் தரக்கூடிய ப்ரொவைடராக நீங்க பார்க்கணும். உங்களுக்கு ஒரு பக்கம் நீங்க படிச்சு பார்த்தா அதுல உங்களுக்கான ஒரு சில செய்தி தந்திருக்கும். நமக்கும் அந்த குர்ஆனுக்கும் ஒரு இன்டிமெசி ஒரு டெவலப் ஆயிருக்கும், ஒரு அந்யூன்யம் என்னது டெவலப் ஆயிருக்கும். நாம் செய்த இல்லாட்டி செய்ய மறுத்த இல்லாட்டி செய்ய மறைத்த சில காரியங்களை எல்லாம் இந்த குர்ஆன் என்னது நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கும். யாருக்கும் தெரியாது இந்த செய்தி, வீட்டுக்கு தெரியாது, என் நண்பனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனை அல்லாஹ் நம்மள என்னது அந்த பாவங்களிலிருந்து வெளியே வருவதற்கான ஆயுதமாக இந்த குர்ஆன் நமக்கு இருக்கிறது. அப்படி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ரஹம் செய்யப்படும். அல்லாஹ் எனக்கு ரஹம் செய்ய மாட்டானா, அல்லாஹ் என் மீது இறக்கப்பட மாட்டானா அப்படின்னா நீங்க குர்ஆனோடு இப்படி ஒரு பிஹேவியரை நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இந்த குர்ஆனை குறித்து குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, அஃபலா யததப்பருன குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ததப்புர் அப்படின்னா அவர்கள் ஆராய்ச்சி செய்ய மாட்டார்களா? இந்த குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது என்பதை ஆராய்ச்சி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு குர்ஆன் நம்மளை பார்த்து கேட்கிறது. அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என்னது கூட்டா போடப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆன் ஒரு டைம் இருக்கு இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறொரு இறைவனிடமிருந்து அவர்களுக்கு வந்திருந்தால்
இந்த குரானில் நீங்கள் பல்வேறு முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். 23 ஆண்டு காலத்தில் இறக்கப்பட்ட இந்த குரானில் முன் வந்த வசனங்களிலும் பின் வந்த வசனங்களிலும் எந்த விதமான கருத்து வேறுபாடோ எந்த விதமான முரண்பாடுகளோ இல்லாமல் ஒரே கருத்தை, எந்த கருத்தை முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் மேலே இருந்து பேசினார்களோ அதே கருத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே கருத்தை தான் பேசுகிறார்கள். சமகால அரசியல் தலைவர்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய கொள்கைகளை, கட்சிகளை, கூட்டணிகளை மாற்றிக் கொள்வது போல் இந்த குரானும் சரி தூதரும் சரி அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததில்லை. அடுத்த செய்தி, இந்த குரான் நீங்க மனிதர்களை அவருடைய அறியாமையில் இருந்து, அவர்களுக்கு தெரியாத விஷயங்களிலிருந்து, அவர்களுக்கு மின நூர், அவர்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பால், அறியாமையில் இருந்து அறிவின் பால் இந்த குரான் அவர்கள் என்னது அழைக்கிறது. நிறைய குரானுடைய வசனங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க கொஞ்சம் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கணும், உங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ் நல்லா வந்திருக்கணும், உங்களால சைக்காலஜி படிக்க முடிஞ்சிருக்கணும். அப்பதான் குரான் சொல்லக்கூடிய வசனங்களை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியும். அப்படிதான் உங்களுக்கு குரான் ஒவ்வொரு முறையும் பக்குவப்படுத்தக்கூடிய கிதாபாக நாம் பார்க்கிறோம். அடுத்த செய்தி இது, அதை தான் ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த செய்தியை. அடுத்த செய்தி, இந்த குரான்ல ஒரு பிக் அண்ட் சூசி மோட் இருக்கக்கூடாது. பிக் அண்ட் சூசி, நான் ஒரு சில இது செய்வாங்க, எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நான் செய்வேன், எது கம்ஃபர்டபுளா இல்லையோ அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச் குரானுக்கு. குரான் எதனை சொன்னாலும் சரி, அதனை உங்களுடைய விருப்பத்திற்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இன்னைக்கு எது நவீன ட்ரெண்ட்னு காட்டப்படுகிறதோ, எது நவீன ஸ்டைல்னு காட்டப்படுகிறதோ அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னாலும் சரி, இல்லாட்டி அவைகளில் சர்ச்சைகள் வந்தாலும் சரி. சமீபத்திய குரானுடைய சில சர்ச்சைகள் பார்த்தா தலாக் சட்டம் சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது, ஹிஜாபுடைய சட்டம் சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது, அதே போல விவாகரத்துக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு தரக்கூடிய மனக்குடை சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு நிறைய பேசிட்டே போலாம். மகர் தொகை சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது, என் இதா பீரியட் சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது, குரான் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது, சமீபத்திய வக்ஃப் சட்டம் வரை இத்தனை விமர்சனங்கள் இந்த குரானுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் இருந்தாலும் சரி, குரான் எதனை சொல்கிறதோ அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நாம் வர வேண்டும். அடுத்த செய்தி மிக சுருக்கமாக, குரான் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், உங்களில் யார் சிறந்தவர், உங்களில் யார் சிறந்தவர், யார் குரான், யார் குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுத் தருகிறாரோ. இப்ப குரான்ல ஒரு செய்தி இருக்கிறது, ஓத கற்றுக்கொள்வது, அதே போல அதனை புரிய கற்றுக்கொள்வது, விளங்கியதை அமல்படுத்த கற்றுக்கொள்வது, அமல்படுத்தியதை மக்களுக்கு எடுத்து வைப்பது. இந்த 4 குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. முதல் செய்தி குரானை ஓத கற்றுக்கொள்வது, இரண்டாவது பொருள் உணர்ந்து படிக்க கற்றுக்கொள்வது, மூன்றாவது எந்த செய்தியை கற்றுக்கொண்டோமோ அதனை வாழ்க்கையில் அமல்படுத்துவது, நான்காவது செய்தி எதனை நான் அமல்படுத்தியிருக்கிறேனோ அதை உலகத்திற்கு பகிரங்கப்படுத்துவது, எடுத்து வைப்பது, இவைகள் எல்லாம் குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக அப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் உங்களில் சிறந்தவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். மிக இறுதியாக, ஒருவேளை நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் பை, எனக்கும் குரானுக்கான தொடர்பே, நாங்கள் ஒரு ரம்ஜான் குரான் எடுப்போம், ஒரு குரான் ஓதிடுவோம். எங்க வீட்டில் யாராவது மூத்தா போனாங்கன்னா எல்லோரும் உட்கார்ந்து முக்கி ஒரு குரான் ஓதி முடிச்சிடும், அவ்வளவுதான். எங்களுக்கும் குரானுக்கும் தொடர்பு அப்படின்னு ஒருவர் இருந்தார். நாளை மறுமை நாளில் ஒரு காட்சி இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. முன்பின் வசனம்லாம் பேசலாம், ரொம்ப டைம் ஆகும். அல்ல ஒருவர் தன்னுடைய பற்களை கடித்து கொண்டே ஒருவர் இதுக்கு முந்தின வசனத்துல சொல்லுவாரு, யாலை தண்ணி ஹலீலா, இதோ இங்க நிக்கிறானே இந்த நண்பனை, இவனை என்னுடைய நண்பனாக நான் எடுத்திருக்க கூடாது, நான் இவனை நண்பனாக எடுத்திருக்க கூடாது, ஏன்னா அந்த பையன் என்னை கெடுத்துட்டான், நான் இந்த நபியை அல்லவா நான் பின்பற்றிருக்க வேண்டும் என்று தன்னுடைய பற்களை கடித்தவனாக. இந்த காட்சியை நீங்க சிமுலேட் பண்ணி பார்க்கணும்னா இந்த பிரின்சிபல் ரூமுக்கு போனவங்களை பார்க்கலாம். பயந்துகிட்டு வளர்ந்து நடுநடுங்கி பல்லெல்லாம் கடிச்சுக்கிட்டு அதே போல ஒரு பதட்டத்தில் நாளை மறுமையில் வருவான். இப்போ இப்படி வந்து இந்த மனிதனுக்கு எதிராக தூதர் ஒரு வழக்கு தொடர்வார். கால ரசூல், இது நமக்கு தூதருக்கும் மறுமைக்கும் நமக்கான ரிலேஷன்ஷிப் நமக்கு இப்படி கேள்விப்பட்டிருப்போம். அதை தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசல்ல நமக்கு என்ன தருவாங்க, தண்ணி தருவாங்க, நமக்காக என்ன செய்வாங்க, நம்ம எல்லா பாங்குவாலி கேட்கிறோம், ஷஃபாத் செய்வாங்க, பரிந்து பேசுவாங்க, அவர் கைப்பிடிச்சு அவரோடு நம்ம சொர்க்கத்துக்கு போயலாம் அப்படின்னு நம்ம கனவு கண்டுகிட்டு இருந்தா, அது அந்த கனவு நினைவாகணும்னா இங்க இந்த தூதர் இந்த மனிதருக்கு எதிராக வழக்கு தொடர்கிறார். யார் பார்த்து தொடர்றது வழக்கு யார் தொடர்றது, வழக்கு யார் போடுறா, கேஸ் யார் போடுறா, தூதர் போடுறார். என்ன கேஸ் பாருங்க, யார் ரப்பி இன்ன கௌமி இத்தகஸு ஹாஸல் குர்ஆன மஹ்ஜூரா, ஒரு கூட்டத்தை அடையாளம் காட்டி
எனது இறைவா, இதோ இருக்கிற இந்த கூட்டம் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். இவர்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள் என இவர்கள் யாரு வழக்கு தொடக்கிறார்? தூதர் வழக்கு தொடக்கிறார். இந்த வழக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான வழக்கு பாருங்க. வழக்கு தொடர்பது யாரு? தூதர். எதனை குறித்து கம்ப்ளைண்ட்? அவர்கள் குர்ஆனை என்னது விட்டுட்டாங்க. குர்ஆன் சொன்னதுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்களாக இவர்கள் நடந்து கொண்டார்கள். வழக்கு தொடுப்பது குர்ஆனின் மீது, குர்ஆனுடைய செய்தியை குறித்து. குர்ஆன் யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்விடம் என்ன செய்கிறது? ஷஃபாத் செய்கிறது. அப்படின்னா இந்த வழக்கை நீங்க நிராகரிச்சு இந்த வழக்கை வந்து வெளியில வந்துட முடியுமா? இங்க தூதர் நமக்கு ஷஃபாத் செய்வாருன்னு நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோமே. நாம் குர்ஆனோடு இரண்டரை நாம் கலக்காவிட்டால், குர்ஆன் சொல்லக்கூடிய மாற்றம் நம் வாழ்வில் வராவிட்டால், இந்த வழக்கு தொடுப்பவர்கள் இந்த வழக்கு நம்மீதும் நாளை மறுமை நாளில் தொடுக்கப்படுங்கிற அபாயகரம் நம் முன்னே காத்து கொண்டிருக்கிறது. அப்ப நாளை மறுமை நாளில் நமக்கு தெரியும் யார் நோன்பு எப்படி நமக்கு பரிந்துரை பேசுகிறதோ அது போல இந்த குர்ஆனும் நமக்கு என்னது பரிந்துரை பேசும். இந்த குர்ஆனோடு நீங்கள் இரண்டரை கலந்து வாழ்பவர்களாக இருந்தால் இதே குர்ஆன் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்கு வாதாடக்கூடிய குர்ஆனாகவும் இந்த குர்ஆன் மாறிவிடும். ஒருவேளை குர்ஆனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக இருந்தால் இந்த வழக்குல நம் மீது என்னது வழக்கு இந்த எஃப்ஐஆர்ல என்னது நம் மீது வழக்கு தொடுக்கப்படும். நிச்சயமாக அந்த வழக்குல இருந்து என்னது வெளியேறுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. மிக இறுதியாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு சில செய்தி, அடுத்த செய்தி அடுத்து போயிடலாம். இந்த குர்ஆனை நீங்கள் என்னது தஃப்சீரோடு என்னது படிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த செய்தி போயிடும். இதுக்கெல்லாம் டைம் தர மாட்டாங்க. நம்ம இறுதியாக கடைசி வந்துடும். இந்த குர்ஆன் இதற்கு முன்னால் இருந்த நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கான சில சான்றுகள் இங்கே இருக்கிறது. அடுத்த செய்தி இறுதி முடிவாக இதை தான் நீங்க நோட் பண்றதா நோட் பண்ணணும். நாம் எடுக்க இந்த 40 நிமிடத்துடைய முடிவு என்னவாக இருக்கணும்னா, நான் இந்த குர்ஆனுக்காக தினம்தோறும் எனது வாழ்வில் என்னது ஒரு டைம் ஒதுக்கினான். அதில் ஃபஜருக்கு பிறகுதான் மிக சிறப்பான டைம். ஒரு அரை மணி நேரம் கன்சிஸ்டன்டாக இந்த குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓதுபவனாக நான் மாறுவேன் என்று அந்த முடிவு எடுக்க வேண்டும். இரண்டாவது செய்தி, இந்த குர்ஆனிலிருந்து புது புது சூறாக்களை நாம் என்னது மனப்பாடம் செய்ய, மனனம் செய்ய, அதனை ஓத நாம் என்னது பழக்கப்படுத்த வேண்டும். மிக சிறிய வயதிலேயே நீங்கள் எனது ஹாஃபிஸே குர்ஆனாக ஆகுவதற்கு நியத்து வைக்க வேண்டும். அதற்காக குர்ஆன் உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் தருகிறது. இந்த மெமரைசேஷன் கெப்பாசிட்டி, இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுடைய கெரியர்ல பெரிய என்னது ஒரு மைல் ஸ்டோனாக உங்களுக்கு அமையும். இந்த பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா இறுதியாக உங்களுடைய தஜ்வீத் முறை என்னது ஓதுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த குர்ஆனுக்கான நேரத்தை நீங்கள் ஒரு காலமும் என்னது தவறவிடாமல் அதனோடு பயணிக்கக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க வாழ்வின் இறுதி மூச்சு வரை ஆக்கி தருவானாக என்ற துவாவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.